ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1956 பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 11ஆம் பத்திற்குள் நுழைய இருக்கிறோம். நேற்றைக்கு இதற்கு முந்தைய பதிவிலே 11ஆம் பத்தில் பற்றிய ஒரு முன்னுரை, அதாவது 11ஆம் பத்து பற்றி அதிகமாக பேசவில்லை. ஆனால் இதுவரைக்கும் என்ன அனுபவித்திருக்கிறோம் என்பதை பற்றி ஒரு சினாப்சிஸ் கண்டென்ஸ்டாக பார்த்தோம். இன்று 11ஆம் பத்தின் முதல் திருமொழி குன்றம் 1 என்று தொடங்கக்கூடிய பாசுரத்தில் கொண்ட இந்த திருமொழி முதல் திருமொழி. அந்த முதல் திருமொழியின் முன்னுரையை அனுபவிக்கலாம். முன் திருமொழியிலே, அதாவது 10ஆவது பத்தின் நிறைவு திருமொழியிலே, பரகால நாயகி பறவைகளின் கால்களில் விழுந்து தன்னையும் அவனையும் சேர விழுகைக்காக அவனுடைய வருகையை குறிக்கும் ஒலி செய்யுமாறு வேண்டினாள். உதாரணத்திற்கு காக்கையை கரையச் சொன்னாள், குயிலை கூவச் சொன்னாள், கிளியை பேசச் சொன்னாள். இப்படி கேட்டுக்கொண்டாள். அவை அவளது வேண்டுகோளை நிறைவேற்றவில்லை. இந்த திருமொழியிலே அவள் வேண்டுகோளை நிறைவேற்றதனால் எம்பெருமான் வரவில்லை, விரகதாபம் அதிகமாக இருக்கிறது. அதனாலே உலகத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் அவளுக்கு துன்பம் தருகின்றன. தென்றல் முதலிய இடையூறு செய்யும் பொருள்களால் மிகவும் வருந்துகிற ஒரு பிராட்டி பாசுரத்தாலே, ஒரு பரகால நாயகி அந்த ஒரு நாயகி பாவத்திலே மிகவும் எம்பெருமானை அடைய முடியவில்லையே என்று வருந்துகிற ஒரு நாயகியின் பாவனையிலே தம்முடைய விரக வேதனையை விளங்க காட்டுகிறார் இந்த திருமொழியிலே. வாழ்க்கையில் ஆசை நீங்கி துன்பமடைந்து சொல்லுகிற தலைவி பாசுரத்தால் பரகால நாயகியான திருமங்கை ஆழ்வார் தம் மனநிலையை பாசுரம் இடுகிறார். ஸ்ரீராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், ராமகிருஷ்ண ஆதி அவதாரங்களாலே பலபடியாலும் உலகத்தை வாழ்வித்த எம்பெருமான் நம்மை இப்பாடுபடுத்துவதேன் என்று நாயகி கேட்கிறாள். பரகால நாயகி கேட்கிறாள். தன்னையும் எம்பெருமானையும் சேரவிட வேண்டும் என்று சில பறவைகளை வேண்டினேன், அவை அதற்றை செய்யவில்லை. அதற்கு மேலே தென்றல் வீசுகிறது. தென்றல் அனைவருக்கும் இனிமையானது. தென்றலை தேடிச் செல்வார்கள். ஆனால் தென்றல் வீசுவது தன் மீது நெருப்பை எள்ளி வீசுவது போல துன்பம் தருகிறது என்று சொல்கிறாள். அதே போல வாடைக்காற்று, வடதிசையிலிருந்து வரக்கூடிய வாடைக்காற்று எனக்கு துன்பம் தருகிறது, என்னை நல்கிறது. சந்திரனுடைய கிரணங்களும் என்னை சுட்டு துன்புறுத்துகின்றன. அன்றில் பறவையின் குரலோ எனக்கு மிக்க வேதனை தருகிறது. காமன் கணைகள் என் ஆவியை வாங்குகிறது. ஆக இவ்வாறாக எம்பெருமான் கருத்தின்படியே நடக்கக்கூடிய, அவன் சொல்றபடி கேட்கக்கூடிய காற்று, சந்திரன், கடல், மன்மதன் முதலான அனைத்தும் எனக்கு விரகதாபத்தை அதிகரித்து துன்புறுத்துகிறது. நான் உயிர் வாழ வேண்டுமானால் பெருமானின் திருத்துழாயின் பரிமளத்தை வண்டுகள் முகந்து கொண்டு வந்து என் மீது வீச வேண்டும் என்று வருந்தி கூறுகிறாள் பரகால நாயகி. ஒன்றை கவனிக்க வேண்டும். மக்களுக்கு அனைவருக்கும் பிடித்தது இந்த தென்றல் காற்று. தென்றல் காற்று வீசினாலே ஒரு சுகம், சாதாரணமானவர்களுக்கு சுகம். சந்திரன் நிலா ஒளியில் செல்வதும், சந்திரன் பௌர்ணமி என்று அந்த கிரணங்களுக்காக, அதை ரசிப்பதற்காகவே மொட்டை மாடியிலும் வெளியிலும் சென்று இருப்பவர்கள் அதிகம். கடலை பார்ப்பதற்கென்றே மக்கள் செல்வார்கள். அந்த அலையோசையை ரசிப்பார்கள். அந்த பறந்து கிடக்கிற கடல் அனைவருக்குமே ஒரு மனதிலே நிம்மதியை தரும். மன்மதன் அவனும் அனைவருக்கும் ஒரு காதல் இன்பத்தை தரக்கூடியவன். அப்படிப்பட்ட பொருள்கள் எல்லாம் மக்களுக்கு, சாதாரணமானவர்களுக்கு இன்பத்தை தரக்கூடிய பொருள்கள் எல்லாம் இப்பொழுது எம்பெருமானை அடையாமல் இருக்கக்கூடிய பரகால நாயகிக்கு துன்பத்தை தருகிறது, விரகதாபத்தை அதிகரித்து துன்புறுத்துகிறது. அவள் என்ன கேட்கிறாள்? தான் உயிர் வாழ வேண்டுமானால் பெருமான் அணிந்து கொண்டிருக்கிறானே மாலை,
துளசி மாலை, அந்த துளசி மாலையின் மணத்தை இந்த வண்டுகள் கொண்டு வந்து என் மீது வீச வேண்டும் என்று வருந்தி கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த திருமொழி. இந்த திருமொழி பாசுரங்களை நாளை முதல் நாம் அனுபவிக்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்ட முக்கிய அடியார் செய்யும் கலிகன்றி பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.